ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிமா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தோம்னா, செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு பன்னீர் கிரேவி பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ரிச்சாகவும் டேஸ்டியாகவும் இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம். செட்டிநாடு பன்னீர் கிரேவிக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோம்னா, நான் ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரஃப்பாக கட் பண்ணால் போதும், நம்ம அரைக்க தான் போகிறோம். அண்ட் 3-4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தக்காளி, ஒரு பாதி தக்காளி எடுத்து நான் நல்லா அதையும் நான் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் பட்டரில் தான் செய்ய போகிறோம். ஸோ 2 டேபிள் ஸ்பூனுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது நான் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இன்கேஸ் நீங்கள் முழுசாக சேர்த்து அரைக்கணும், ஃப்ரெஷ்ஷாக அரைக்கணும்னா தாராளமாக 2 பல் பூண்டு, 3 பல் இஞ்சியும் எடுத்துக்கோங்க. அண்டு கலருக்காக காஷ்மீரி சில்லி ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். அண்ட் ஃப்ரெஷ் க்ரீம் இதுவும் ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன், இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. அண்ட் மேத்தி லீவ்ஸ் ஃபைனலாக கார்னிஷ்க்கு போட போகிறோம், அது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் பன்னீர் 1 கப் பன்னீர் எடுத்து அதை நான் பாருங்கள் இந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த திக்னஸ்க்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு கேப்சிகம், பெல் பெப்பர் நான் ஒரு 1/4 வாசி எடுத்து நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா எந்த பவுடருமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள் தனித்தனியாக சேர்க்க போகிறதில்ல. எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி சேர்க்க போகிறோம். ஒரு ஸ்பெஷல் பவுடர் ஒன்று, இந்த செட்டிநாட்டு கிரேவிக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு பவுடர் இருக்கும். அந்த பவுடரை தான் நம்ம இப்போது ஸ்பெஷலாக அரைச்சி சேர்க்க போகிறோம். ஸோ என்னென்ன எடுத்திருக்கேன்னு சொல்லிக்கிறேன். இது மிக்சடாக இருக்கனால உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன், பார்த்துக்கோங்க. என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரம் ஐட்டம்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி லீஃபு, அன்னாச்சிப்பூ, அப்புறம் ஸ்டார் அனீஸு எல்லாத்துலேயும் இருந்து ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இப்போது இந்த ஒரு ரெசிபிக்கு மட்டும் வேணும்னா ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை இன்னும் 2-3 ரெசிபிக்கும் நான் வச்சுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் நிறையா எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. நான் எல்லாத்துலேயும் ஒன்று எடுத்திருக்கேன். அண்டு மிளகு இருக்குது பார்த்தீங்களா, பெப்பர் ஒரு டீஸ்பூன் எடுத்து போட்டிருக்கேன். சீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் சோம்பு ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் தனியா, முழு தனியா இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அண்ட் இதுக்கு காஞ்ச மிளகா தேவை. ஸோ அது ஒரு 10 மெம்பர் எடுத்திருக்கேன். இதில் காரம் அவ்வளோக்கு இருக்காது, அதனால் 10 எடுத்திருக்கேன். அண்டு வேறு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சமாக பருப்பு ஒன்று எடுத்திருக்கேன், பருப்பு. அது ஒரு திக்னஸ்க்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் எடுத்திருக்கேன். ஸோ அது ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு இதுக்காக தான், ஒரு டேஸ்ட்டுக்காக. ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம வறுத்து ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்க போகிறோம். இதை ஃபைனலாக ரெசிப்பியில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான இது தான். மேற்கொண்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது நிறையா அரைச்சும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இந்த ரெசிபிக்கு தேவையானப்போ கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதை வச்சு தான் நம்ம செட்டிநாடு பன்னீர் கிரேவி பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்கு போயிடலாங்க. நான் 2 பேன் அட் அ டைமில் வச்சுருக்கேன். எதனாலன்னு பார்த்தோம்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா இதை நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு ரோஸ்ட் பண்ணி, ஏன்னா அது பொறுமையாக நம்ம வறுத்து பொடிச்சு எடுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிடாதீங்க, தீஞ்சிரும். ஸ்லோவில் வச்சு பொறுமையாக வறுத்து இதை பொடி பண்ணி கடைசியாக சேர்க்க போகிறோம். அதனால் இங்கே 1 பேன் வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தோம்னா, வெங்காயம், தக்காளி எல்லாம் நம்ம சாட்டே பண்ணி வறுத்து அரைக்கிறதுக்கு. ஸோ 1 சைடு அதை வச்சுருக்கேன். 2 சூடாயிட்ருக்கு. இது முன்னாடியே வச்சுட்டேன், ஆல்மோஸ்ட் சூடாயிடுச்சு. இதை உள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு இன்னொரு வாட்டியும் சொல்லிக்கிறேன். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூனுக்கு தனியா சேர்த்துருக்கேன். அப்புறம் 10 மெம்பர் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், அந்த கரம் ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயும் 2 சேர்த்துருக்கேன். ஏன்னா சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. அண்டு அந்த தூர் டால் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து இதை பொடி பண்ணி ஒரு சைடு வச்சுருங்க. இந்த சைடு பேன் சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டர்லேருந்து ஒரு பாதி, ஒரு 1/4 வாசி எடுத்து உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அது நல்லா கரையட்டும். இது கரையிற சமயத்தில் நம்ம என்ன பண்ணுங்க, இங்கே எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளியை உள்ளே சேர்த்துடலாம். அப்படியே மொத்தமாக சேர்த்துருங்க. ஏன்னா நம்ம எப்படியும் நம்ம வறுத்து நல்லா பச்சை வாசம் போக சாட்டே பண்ணிட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நைஸாக தண்ணி விட்டு இது கூடயே
நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த இஞ்சி பூண்டை உள்ள சேர்த்துருங்க. அண்ட் உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பக்கத்துலேயே இது வச்சுருக்கோம், மறந்துடாதீங்க. நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேமில் பாருங்கள் எவ்வளோ நல்லா வாசம் வருதுன்னு. ஸ்லோவில் வச்சுக்கோங்க, டெட் ஸ்லோவில். ஹையில் வச்சு கறிக்கிடக்கூடாது. இது நல்லா பொரிஞ்சு வரணும். அண்ட் இது வந்து நல்லா பச்சை வாசம் போய் சொட்டையாகி வரணும். இது ரெண்டையும் நான் வந்து வறுத்து ஆற வச்சு அரைச்சி உங்களுக்கு கொண்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா நான் பவுடரை அரைச்சிட்டுங்க. அரைச்சதும் இந்த மாதிரி ஒரு இதில் போட்டு நான் கண்ணாடி இதில் போட்டு இப்படி மூடி வச்சிட்டேன். ஏன்னா ஃப்ளேவர் போயிடும். அதனால் ரெண்டாவது பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கு. நீங்கள் இந்த அளவுக்கு அரைச்சா கூட போதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அதே பேன் தான் நான் சூடு பண்ணிட்டேன். ஸோ பேலன்ஸ் உள்ள பட்டரை உள்ளே சேர்த்துருங்க. இதுக்கு வந்து நம்ம தாளிப்புக்கு எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். தாளிப்புலையும் சேர்த்துட்டிங்கன்னா ஓவராக வந்து ஃப்ளேவர் கொடுத்துரும். இதோட கேப்சிகம் சேர்த்துருங்க. கேப்சிகம் சேர்த்து லைட்டாக சோட்டை பண்ணிக்கோங்க அந்த பட்டரில். இது கூடயே வந்து நீங்கள் என்ன சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா பன்னீரையும் சேர்த்துடலாம். ஏன்னா பன்னீர் கொஞ்சம் அந்த பட்டரில் வதங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அவசியம் இல்லைங்க, லைட்டாக நீங்கள் சோட்டை பண்ணாலே போதுமானது. இப்போ வந்து நம்ம அரைச்ச விழுத உள்ளே சேர்த்துருங்க மெல்லமாக. கொதி வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சில்லி, இது ரெட் சில்லி, தட் மீன்ஸ் காஷ்மீரி சில்லி. இது வந்து ஆப்ஷன் தாங்க. உங்களுக்கு அந்த கலர் வேணுங்கிறவங்க இந்த இதை சேர்த்துக்கலாம். சப்போஸ் எனக்கு கலர் எல்லாம் தேவையில்லை, நார்மல் கலராக இருந்தாவே போதும் அப்படின்னா நீங்கள் குவிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சேர்த்துருக்கிற இந்த 2 பவுடர்ஸோட ஸ்மெல் போட்டுங்க. நல்லா கொதிச்சுட்ருக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச பொடியிலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்க்க போகிறோம். ஃபுல்லாக சேர்த்துறாதீங்க, ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு தேவைப்படாது. ஸோ கிட்டத்தட்ட இப்போ நான் வந்து 1 டீஸ்பூன் கோபுரம் மாதிரி எடுத்திருக்கேன். இது கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா இதில் வந்து இதுதான் வந்து ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது. சேர்த்ததுமே என்ன பண்ணிடுங்க, மூடி போட்டு இந்த மாதிரி மூடிடுங்க. ஏன்னா தண்ணி படக்கூடாது, இல்லாட்டி உங்களுக்கு வந்து அது இதாயிரும், வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, கிரேவி ரொம்ப திக்காக இருந்தால். இப்போ வந்து லைட்டாக ஒரு கொதி வரட்டுங்க. ஏன்னா நீங்கள் மூடி வைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இப்படியே ஓப்பனாக நீங்கள் வந்து கொதிக்க வச்சாலே போதும். டேஸ்ட்டு பார்த்துங்க. உப்பு மட்டும் லைட்டாக பத்தலை, கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப சலசலன்னு ஆக்கிடாதீங்க, அவ்வளோதான். ஏன்னா நம்ம வந்து இது சப்பாத்தி பூரியோட எல்லாம் ரொம்ப கலக்கலாக இருக்கும். ஸோ அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சிக்கு பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துடலாங்க. ஸ்மெல் ஆனால் சூப்பராக வருதுங்க. கொஞ்சமாக சேர்த்தா போதுங்க, ரொம்ப நீங்கள் வந்து சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு அந்த கிரேவிக்கு ஒரு நல்ல ஒரு ரிச்னஸ்க்காக தான் இது சேர்க்குறோம். நல்லா கலந்து விட்ருங்க. ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போது நான் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெந்தய ட்ரை ஃபெனோக்ரிக் லீவ்ஸை உள்ளே சேர்த்துடலாங்க. இதை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வந்து நீங்கள் கொதிக்க விட்டுறக்கூடாது. ஜஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டுட்டு அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. செட்டிநாட்டு ஸ்டைல் பன்னீர் கிரேவி சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணியாச்சுங்க செட்டிநாட்டு ஸ்டைல் பன்னீர் கிரேவியை. கண்டிப்பாக இது வந்து சப்பாத்தி பூரி எல்லாத்தோடையும் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். நாங்கள் இப்போ சப்பாத்தியோட சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாக வந்து சேரும். பாய், see you in next recipe.